வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு விசி மேத் 24 சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் முன்ன வீடியோவில் பார்த்த அந்த 2021 கேள்வியினுடைய தொடர்ச்சி இதில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ரொம்ப எளிமையாக, அதாவது ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர், எந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணாமல், எந்த கண்டிஷன்ஸையும் நம்ம அப்ளை பண்ணாமல், நமக்கு தெரிஞ்ச எளிமையான முறையில் எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம், டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம் இந்த கொஷின்ஸில். பாருங்கள், ஒரு கடைக்காரர் தன் வாடிக்கையாளர்களுக்கு 10% தள்ளுபடி தந்தும் 20% லாபம் அடைகிறார். ஒரு பொருளின் உண்மை விலை 450 எனில் அப்பொருளின் குறித்த விலை. உண்மை விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரிஜினல் ப்ரைஸ். சரிங்களா, அவர் வாங்கியிருப்பார்ல அந்த ஒரிஜினல் ப்ரைஸே இதுதான். சரிங்களா, காஸ்ட், அதாவது எப்படி சொல்ல, காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. வாங்கிய விலையே இவ்வளோ தான் அவர். ஓகே, குறித்த விலை. குறித்த விலைனா மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ மார்க் பண்ணி வச்சு விற்றீங்கன்னு சொல்கிறது தான். இப்போ நாம் இதை ஆப்ஷன்ஸ் வேறு எடுத்தும் நம்ம போடலாம், இல்லை டைரெக்டாகவும் போடலாம். எனக்கு எந்த மெத்தடுமே தெரியலன்னா ஆப்ஷன் வச்சு போட்டு போயிடுவேன். இப்போ பாருங்களேன், 450 ரூபா பார்த்தோன்னா என்னது காஸ்ட் ப்ரைஸ். இதில் இருந்து அவருக்கு எவ்வளோ லாபம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, 20% லாபம் இருக்குது. சரிங்களா, 20% அவருக்கு லாபம் இருக்குது. ஓகே, சரி. ஏன்னா இது எப்பவுமே கொஷின்ஸை கொஞ்சம் ரிவர்ஸில் பார்க்கணும். என்னென்னா, குறித்த விலையிலிருந்து 10% தள்ளுபடி கொடுக்குறாரு. ஓகே, குறித்த விலை. குறித்த விலை பாரு, இங்கே இருக்கிறது தான் குறித்த விலை. 500 ரூபாய், 550 ரூபாய், 600 ரூபாய், 650 ரூபா. இந்த குறித்த விலையில் 10% கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய உண்மை விலையை கம்பேர் பண்ணும் பொழுது 20% என்ன கிடைக்கணும், அவங்களுக்கு லாபம் கிடைக்கணும். கொஞ்சம் கன்ஃபியூஸ்டு கொஷின்ஸ் தான் இது. சரிங்களா, நல்லா பாருங்கள். இப்போது குறித்த விலை என்ன பண்ணலாம், இப்போ 500ன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். 500ல் 10%, அதான குறித்த விலை. டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க, 10% தானே. 500ல் 10% எவ்வளோ கிடைக்கணும், 50 ரூபா. 50 ரூபா போச்சுன்னா 450 ரூபா டைரெக்டாக வந்துடும். தேர் இஸ் நோ கெயின் அட் ஆல். ஓகே, கண்டிப்பாக நமக்கு கெயினே கிடைக்காது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ 500 ரூபா நான் எடுத்தேன்னா 10% 500 ரூபாயில் என்ன உனக்கு 50 ரூபா. அப்போ அந்த 50 ரூபா தள்ளுபடி பண்ணிட்டேன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும், 450 ரூபா கிடைச்சிரும். 450 ரூபா தான் அதனுடைய உண்மையான விலையே. நான் வாங்கிய விலையே 450 ரூபா தான். அப்போ 450 சரியாக போச்சு, அதனால் என்னது, எனக்கு லாபமே கிடைக்காது. அப்போ இது வரவே வராது. சரிங்களா, இதற்கு பக்கம் இருக்கக்கூடிய 550 நிச்சயமாக வராது. ஏன், 50 ரூபா தான் அதிகம். 50 ரூபா அதிகம்னா நமக்கு எவ்வளோ இருக்குது, 20% அதிகம் வேணுன்றான். இதுவும் வராது. அப்போ 600 எடுத்து பார்க்கலாமா? இப்போது 600 எடுத்து பாருங்கள். 600ல் 10% எவ்வளோ உங்களுக்கு, 10%. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சதவிகிதம். 10% அப்படின்னா என்ன, உங்களுக்கு 100க்கு 10 ரூபா. சரிங்களா, இப்போ 600ல் 10% அப்படின்னா நம்ம ப்ரொசீஜராகவும் போடலாம். 600 × 10/100, இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவும் போடலாம். 100க்கு 10 ரூபாய்னா 600 ரூபாய்க்கு 60 ரூபான்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணாலும் உங்களுக்கு 60 ரூபா தான் கிடைக்கும். அப்போ அவர் மார்க் பண்ணது 600 ரூபா. அந்த 600 ரூபாயில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாரு, 60 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாரு. அப்போ மிச்சம் எவ்வளோங்க இருக்கும், 540 ரூபா தான் இருக்கும். சரிங்களா, 540 ரூபாவுக்கு அவர் என்ன பண்ணிட்டார் இப்போது, ஓகே, சேல்ஸ் பண்ணிட்டுப்பார். இப்போது ஆனால் அவர் வாங்கியது எவ்வளோ, உங்களுக்கு 450 ரூபா தான். சரிங்களா, இந்த 450க்கும் இந்த 540க்கும் எவ்வளோ வித்தியாசம்னு பார்க்கணும். சரிங்களா, இப்போ வித்தியாசம் அப்படி இல்லைன்னா இந்த 450 என்பது தான் உங்களுக்கு என்ன விலை, 450 என்பது தான் உண்மையான விலை. இதிலேருந்து அவங்களுக்கு எவ்வளோ சதவீதம் லாபம் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, 20%. இதனோட 20% எவ்வளோன்னு பாருங்கள். 20% அப்படின்னா 0க்கு 0, ஒரு 0க்கு 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கணும், 90 ரூபா லாபம் கிடைக்கணும். புரியுதுங்களா? சரிங்களா, ஸோ அதாவது குறித்த விலையில் 10% அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தள்ளுபடி கொடுத்துட்டாங்க. அந்த தள்ளுபடி கொடுத்ததுக்கப்புறம் அவர் சேல் பண்ண விலை எவ்வளோன்னா 540 ரூபா. சரியா, இதை வச்சுக்கோங்க. இப்போது குறித்த விலையை கம்பேர் பண்ணும்போது அவர் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விலை பார்த்தீங்கன்னா வாங்கின விலை ஒன்று வச்சுருக்காருல, 450 ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்கியிருக்காரு. அந்த பொருளுக்கு 20% லாபம் கிடைக்குதுன்றாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த 450க்கு 20% லாபம்னு பார்த்தா ஒரு 90 ரூபா. அப்போது 450 ரூபா அவனுடைய அசல். இப்போ அவனுக்கு 20% லாபம் என்பது 90 ரூபா. அப்போ 450 கூட்டல் ஒரு 90ன்னா 540 ரூபா. புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த குறித்த விலையில் 10% கொடுத்ததுக்கப்புறம் உனக்கு கிடைக்கிறதுனா உனக்கு 540 ரூபா. ஸோ இதனால் நம்மளுடைய ஆன்சர் சி என்பது சரியான விடை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. லாபம் என்பதை காஸ்ட்டு ப்ரைஸ்லேயும், தள்ளுபடி என்பதை இங்கே பார்த்தோன்னா மார்க்கெட் ப்ரைஸ்லேயும் நாம் பார்க்கணும். அந்த வேறுபாடு தெரிஞ்சால் ஈஸியாக நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி சம்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நாமளும் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்குறோம் நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே.
பாருங்கள், என்னோட தொடர்ச்சி இன்னொரு கேள்வி பார்க்கலாம் நம்ம. இதில் பாருங்கள், இது கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக கேட்டிருக்காங்க. என்னென்னா, பின்வரும் முடிவிலி தொடரின் கூடுதல் காண்க. முடிவிலி தொடர், முடிவிலினா இன்ஃபினிட்டிங்க. இது பாட்டு போயிட்டே இருக்குங்க. இது வந்து எங்கே தான் ஃபைனல் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அதுதான் முடிவிலி தொடர் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. தொடர்ந்து போயிட்டே இருக்கும். சரிங்களா? சரி, இருக்கட்டும். இது முதல்ல என்ன வகையான சீரியஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும். தொடர் என்ன வகையான தொடர்? 108, 108க்கு அடுத்து 36 வந்துடுச்சுங்க. 36க்கு அடுத்து 12 வந்துடுச்சுங்க. 12க்கு அடுத்து 4. ரொம்ப வந்து என்ன, குறைஞ்சிட்டு போகுது, ரொம்ப குறைவு. அப்போ இதனுடைய டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சி பாருங்கள். 108, இங்கே ஒரு 36. என்ன பண்ணியிருக்காங்க, இதை 3ஆல் வகுத்துருக்குறாங்களா பாருங்கள். 3ஆல் வகுத்தா 36 கிடச்சிச்சு. அப்போ இந்த 36 3ஆல் வகுத்தா என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், 12 கிடச்சிருக்குது. 12 3ஆல் வகுத்தா 4 கிடச்சிருக்குது. ஓகேவா? அப்போது இதற்கு உண்டான பொது எண் அப்படின்னு சொல்லக்கூடியது வகுத்தல் 3ஆக இருந்திருக்குது. புரியுதுங்களா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? சரி, பாருங்கள். இப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மதிப்பில் முதல் மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108. முதல் மதிப்பு என்ன? 108. இப்போது இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், அதாவது வந்து காமன் டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பெருக்கு தொடரில் நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது காமன் டிஃப்ரென்ஸு இல்லையா? ஓகே, சாரி, காமன் ரேஷியோ. ஆர் வந்து காமன் ரேஷியோ. டிஃப்ரென்ஸ்னால் வித்தியாசம், காமன் ரேஷியோ நம்ம சொல்லலாம். இந்த காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கிறது என்னென்னா, இரண்டாவது மதிப்பை முதல் மதிப்பால் வகுக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. இரண்டாவது மதிப்பை முதல் மதிப்பால் வகுக்கணும். அப்படி வகுத்தா பாருங்கள் என்ன கிடைக்குதுன்ட்டு, 1/3 கிடைக்குதுங்களா? ஏன்னா ஒரு 36 36, 3 36, 108. இப்போ இந்த 6னுடைய மதிப்பு 1/3. இந்த மதிப்பானது 1ஐ விட சின்னதாக தானே இருக்குது. இந்த மாதிரி 1ஐ விட சின்னதாக இருந்தால் நம்ம ஒரு சின்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இந்த இன்ஃபினிட்டி கண்டிஷனுக்கு மட்டும், இன்ஃபினிட்டிக்கு மட்டும் என்னென்னா, முதல் மதிப்பு டிவைடட் பை 1 - ஆர்ன்னு சொல்லலாங்க. முதல் மதிப்பு டிவைடட் பை 1 - இந்த காமன் ரேஷியோன்னு சொல்லலாம். அவ்வளோதான். ஓகே, இது எதுக்கு? இன்ஃபினிட்டி இருந்தால் மட்டும்தாங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். பாருங்கள், ஏ என்பது 108 டிவைடட் பை 1 - ஆர் என்பது என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 1/3. அப்போ 108 பை 1 - 1/3னா என்ன உங்களுக்கு? 2/3ங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணால் 108 பெருக்கல் 2/3 என்பது 3/2ஆக மாற்றமடையும். இதை கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 54 இல்லையா? ஸோ 54 × 3 பெருக்குனா உங்களுடைய மதிப்பு 162ன்னு கிடைக்கும். ஸோ இந்த கேள்விக்கு உண்டான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 162. சரியா? இதில் வந்து 3 ஃபார்முலாஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரா வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுவே r = 1 அப்படின்னா n ஏன்னு மல்டிப்ளை பண்ணலாம். இதே r > 1ஆக இருந்தால் அதுக்கு வந்து இந்த கூடுதல் கண்டுபிடிக்க a × r⁻n−1/r -1. ஓகே, இதே மாதிரி இன்னொரு ஃபார்முலாஸ் a × 1 - r⁻n/1 - r அப்படின்னு நம்ம எழுதலாம். இந்த மாதிரி 3 வகையான ஃபார்முலாஸ் இருக்குது. ஆனால் இந்த முடிவிலி தொடர் அப்படின்றதுக்கு வந்து நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலாஸ் தான். ஓகேங்களா? அது என்னென்னா a/1 - r என்பது மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஃபார்முலாஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு பெருக்கு தொடர்லையும் நமக்கு வந்து 2021 கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க நம்மளுடைய குரூப் தேர்வில். சரியா? ஸோ பெருக்கு தொடர், கூட்டுத்தொடர் இதுவும் முக்கியமான வந்து ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. ஸோ இதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் இருக்கக்கூடிய 21 கேள்விகளை வரக்கூடிய வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நன்றி.